நாங்க தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டத்திலையும் 234 தொகுதியிலையும் இந்த பாரம்பரிய விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அங்கங்க ஒரு பிரிவை போட்டு நம்ம எடுத்துட்டே இருக்கிறோம். விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன தெரியுன்றது அதனுடைய பிரிவு தலைவர் முத்துசாமி கிட்ட தொடர்பு கொண்டு நீங்களும் அதை பயன்பெறதுக்கு ரெடியாகுங்க. நாம ஒவ்வொரு இடத்துல கூட்டத்திலையும் சொல்ற போது சொல்லுவேன், இது நிறைய தங்க சுரங்கம், இதை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அறியாம தெரியாம இயலாம இதை உள்ள விட்டோம்னாலே நமக்கு கஷ்டம் மட்டும்தான் முன்னாடி தெரியும். நம்ம வளரணும்னா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எக்காரணம் கொண்டு நம்ம பிறர்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம போய்கிட்டே இருக்கணும், பிறரை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும், பிறரை அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். எதிர்பார்க்கலைன்னா இதெல்லாம் நடக்கும், எதிர்பார்த்தா நடக்காது. அப்ப நாங்க வேற சங்கங்கள்ல போய் இந்த கலெக்டர் ஆபீஸ், ஆர்டி ஆபீஸ், தாசில்தார் இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்க திட்டு வாங்கிட்டு வருவோம். நாங்க திட்டிட்டு கோவிச்சுக்கிட்டு வந்துருவோம். இதான் நடந்துட்டு இருக்கோம். நான் இப்ப கலெக்டர் ஆபீஸே போறது இல்லை. ஏன்னா பிரச்சனைன்றது மக்களுக்கா சங்கத்துக்கா இதை தெரிஞ்சுக்கணும். பிரச்சனைன்றது மக்களுக்கு. அப்ப பாதுகாக்கணும்னா மக்கள் அதை சேர்ந்து வரணும். என்னைக்கு இந்த ஊராட்சி மன்றத்துல ஒரு பிரச்சனைனா எத்தனை பட்டாதாரர் ஒண்ணு சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு வர்றீங்களோ அப்பதான் அந்த பிரச்சனையை முடிக்க முடியும். ஒவ்வொரு தாலுகாவில் இப்ப அவர் சொன்னாரு 20 சென்ட் கம்மியா இருக்குன்னா, நீங்க அப்படி ஒரு தாலுகாவில் இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்து இதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்ற போது அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்டர் ஆபீஸ பூட்டுறது இல்லையா? நம்ம பூட்ட முடியுமா முடியாதா? கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு நம்ம பொருள் அங்க வச்சிருக்கும் போது நம்ம அதை தூக்கி கட்ட மாட்டேன்னு நம்ம விரட்டி விட்டது இல்லையா? இன்னைக்கு அதை கவர்மெண்ட் கெஞ்சிக்கிட்டு இருந்து கொஞ்சமோ நஞ்சமோ எலெக்ஷன் வந்தா ஒரு பகுதியை இன்னைக்கு அதை கட்டணம் இல்லாம கொடுக்கறாங்களா இல்லையா? இது நடந்திருக்குதா இல்லையா? இந்த மின்சாரம்ன்றது கட்டணம் இல்லாம மின்சாரம்ன்றது வர்ற காலத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது எப்படி குறைப்பாங்க? குறைக்கவே மாட்டோம் ஒரு பைசா அப்படின்னாங்க. ஒரு 53 பேருக்கு மேல இறந்தவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுல நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். அதுக்கு உரிய ஆயிரக்கணக்கான பேர் போய் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க எல்லா இதையும் தொடர்ந்து அடுத்தவங்களுக்கு கலந்துக்கிறதுக்காக முன்வாருங்க. கலந்துக்கிறதுக்கு வந்ததுன்னா இந்த கோரிக்கையெல்லாம் தானா நடக்கும். விவசாயத்தை ஒரு பொருள் வைக்க முடியல. இப்ப நாங்க இந்த வருஷம் 100 பேருக்கு கொடுத்தா அடுத்த வருஷம் 200 ஆகிக்கிறோம், 200 400 ஆகிக்கிறோம், 400 800 ஆகிக்கிறோம். 800 1600 பேர் வந்தா இந்த விழா புறம் நடக்குமா நடக்காதுங்களா? இதுக்கு 8 வருஷம் பிடிச்சிருக்குமா? அப்ப நாங்க என்ன பண்றோம், இவ்வளவுதான் வர்றோம், நம்ம செஞ்சுட்டு இருப்போம், கடமைகளை செய்வோம். வரலாறா மாற வரைக்கும் நாங்க ஒத்துழைக்க தயாரா இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொருத்தரும் சுயநலத்தோட கார்பரேட் கம்பெனின்றது அவன் தனிப்பட்ட கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு என்ன யுத்தி எல்லாம் கையாளணுமோ அதை விடுறான். நாங்க அப்படி யுத்தியை கையாள முடியாது. நாங்க வர்றதுதான் சொல்ல முடியும். அப்ப வர்றதை சொல்ற போது லேட் ஆகும். அவரே மன்னன் வந்துதான் அவர் வார்த்தையில சிலதெல்லாம் தெரியுது, பேர் என்னன்னு தெரியல. ஆனா அதனுடைய 110 ரூபா இது வியாபாரத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், கலப்படம் பண்றவன் 110 ரூபாய்க்கு தர்றான், இவர் 200 ரூபாய் சில்லறைக்கு தர்றங்கிறார். அப்ப என்ன பண்ண முடியும்? 110 ரூபாய்க்கு வாங்குறவங்க அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது நல்ல பொருள், இவங்க ஏமாத்துறாங்கன்னு நம்மளத்தான் கெட்டவன சொல்லுவோம். கலப்படம் பண்றவன் நல்லவன். நம்ம பாரம்பரியத்தை எடுத்து செல்லணுமேனு லாபம் கம்மியாகவும் அதிக உழைப்பையும் கொடுத்திருக்கிறவன் நிறைய பண்ண முடியாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? மக்களுடைய எண்ணங்கள் அதுக்கு தக்கன இல்லை. நம்ம இங்க இருக்கிறவங்க எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, ஒரு விவசாயிக்கு மண் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தண்ணி பிரச்சனையா இருந்தாலும் சரி, கரண்ட் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொசைட்டி பிரச்சனையா இருந்தாலும் சரி, போலீஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதுதான் இந்த ஒரு 5 தான் விரல்களுக்குள்ள எண்ணக்கூடிய பிரச்சனை தான் பிரதான பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லாமே சைடு ஆக்ட் பிரச்சனை தான். ஒரு சாப்பாடு அப்படின்ற போது அதுல இருக்கிற குழம்பு, உப்பு, கடுகு, கருவேப்பிள்ளை எல்லாம் சைடு. ஆனா சாப்பாடுன்றது முதன்மையானது. அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனை, ஒரு 5 பிரச்சனைகள் ஊர்ல இருக்குன்னா அந்த பிரச்சனைன்ற போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த தாலுகாவுடைய இதுகளை உருவாக்குனீங்கனாலே நீங்க ஜெயிக்க முடியும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சங்கத்துடைய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. சங்கத்துக்கு வாய் இருக்குதா, வகிர் இருக்குதா, உயிர் இருக்குதா? யாரோ ஒருத்தர் சில கொள்கைக்காக எங்களாட்ட சொத்தை அடமானம் வச்சு சொத்தை வித்து கூட
செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நான் 2017 பதிவு பெற்று 2017 சேம்பலுக்கு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துல ஒரு சொத்தை வித்துன்றது நான் ரெக்கார்டு பண்ணி சொல்லுவேன். வருஷம் ஒரு 50 லட்சம் ரூபாய் சொத்தை வித்திருக்கிறேன். 50 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்றது முத்துசாமி, ராசு, இந்த மாதிரி நபர்களுக்கு என்னோட இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்க முடியும். எந்த ஆபீஸ்ல எந்த சொத்து என்ன பத்திர நம்பர் நான் சொல்றேன், சர்வ நம்பர் சொல்றேன், போட்டு பாருங்க. அப்ப நான் கொள்கைக்கு நம்ம கொண்ட கொள்கைய மக்களுக்கு ஏதாவது ஒரு காலத்துல பாதுகாப்பு வேணும்னா வருஷம் ஒரு சொத்தை வித்துக்கிட்டு இருக்கிற மனிதன்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். வருஷம் ஒரு 10 பங்கனுக்கு மேல வர்றோம். ஒரு பங்கனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுது. கையில் இருக்குதோ இல்லையோ அப்போதைக்கு நம்ம செலவு பண்றோம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா உடனே ஒண்ணு வித்துறோம். அப்ப நீங்க எல்லாரும் அதுக்கு அந்த அளவுக்கு இறங்கி வர வேண்டாம். அதுல இந்த பகுதியில் இந்த தாலுகாக்குள்ள பொன்னவராதி தாலுகான்னா பொன்னவராதி தாலுகால எந்த விவசாயிகளுக்கா இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த 5 தான். ஒன்னு சொசைட்டி, ஒன்னு இபி, ஒன்னு வருவாய்த்துறை, ஒன்னு போலீஸ். இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் வர்ற போது கூடவாதும் போய் நின்று என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போனீங்கனாலே இந்த பிரச்சனை ஊரை தேடி வராது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஏதுன்றது உடனே செய்ய முடியும். நம்ம இழுத்து பூட்டி வர முடியும். இபிஆர் இருந்தா இபி ஆபீஸ நம்ம பூட்ட முடியும். காலத்துல சொசைட்டி எல்லாம் பூட்டினதுனாலதான் நம்ம கடன் கட்டல. இல்லைன்னா நிறைய நிலங்கள் சொசைட்டிக்கு போயிருக்கோம். இதெல்லாம் எப்ப 1982 எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகுது. 82 இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள்? 44 ஆண்டுகள் வச்சு 10-14 வயசுலயே நான் ஜெயிலுக்கு போனவன். 82 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பொது வாழ்வுல எங்க அப்பா என்னைய இப்ப முத்துசாமி பேத்தியோ பேருனா தெரியல, கை குழந்தையை தூக்கிட்டு வந்து காட்டின மாதிரி இருந்த காலங்கள் இருந்து இதை நாங்க தொடர்ந்து செய்யறோம். தொடர்ந்து செஞ்சதுனாலதான் சொத்தே போனாலும் நம்ம கொண்ட கொள்கைகளை மக்களுக்காக ஒரு வரலாறை உருவாக்கி காட்டணும்ன்றதோ அந்த நேரத்துலதான் முத்துசாமி இதார்த்தையா ஒரு நாள் காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு நம்ம இடத்துக்கு ஆபீஸ்க்கு வர்றாரு. அப்ப 2 பேரும் தொடர்ந்து அவரும் அதே எண்ணங்களோட இருந்ததுனாலதான் நாங்க இதை சேர்ந்து செய்ய முடியுது. எதிர்பார்ப்போட இருந்தோம்னா 2 பேருமே சேர்ந்து செஞ்சிருக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க எல்லாம் இப்ப ஒரு எதிர்பார்ப்புக்கு வந்துட்டீங்க. இதுல என்ன வியாபார திட்டமா நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு இந்த தலைமை ஒத்துழைக்குது. இங்க இன்னைக்கு நேற்று இந்த தலைமை வந்து ஏதோ முக்சாமி கிடைச்சாரு மேட்டை போட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறதுல 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துல நிறைய பகுதிகளில் திருப்பூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே அங்க ஒரு ரூம்ப நான் வாடகை கூடாம வச்சிருக்கிறேன். ஆறு வந்தாலும் தங்கி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அங்க தங்கி எந்திரிச்சு வர்ற மாதிரி இன்னைக்கு நேரத்துல 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை நான் கொள்கையோட செஞ்சுட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தெரிய முடியும். நீங்க உங்க பகுதியோடைய பிரச்சனை எதா இருந்தாலும் அதை முன்னின்று நம்ம பிரச்சனையா எடுத்து முன் வர்றதுக்கு பாருங்க. அந்த இடத்துல யாரு பெரிய ஆளு சின்ன ஆளு இல்லை, யாருக்கு வந்திருக்குதோ அவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட நீங்க வந்தீங்கனாலே ஒரு முழுமையான பிரச்சனை அடையும். இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடந்த தீர்வு, நடத்திய தீர்வோம் உங்களுடைய ஒத்துழைப்போட உங்களுடைய உழைப்போட. அதனால இதை வந்து வீக்கா நினைச்சிருக்க வேண்டாம். எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸா இருந்தாலும் சரி, எந்த சொசைட்டியா இருந்தாலும் சரி, இபி ஆபீஸா இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, நம்ம எப்ப எங்க வேலை முன்னாடி கொடுத்த சீனியாரிட்டி படி 100% நியாயமா இருக்கு. இதை முடிக்காம நீ வேலை செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு போக கூடாது, இல்லைன்னா தொடர்ந்து உள்ள போக கூடாது. இதை 2 சொன்னோம்னா கலெக்டர் தானா வர போறாங்க. கலெக்டர் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்க போறாங்க. பதிவுத்துறை ஆபீஸ பூட்டினோம்னா என்ன பண்றாங்க? பதிவுத்துறை மினிஸ்ட்ரியா இல்ல பதிவுத்துறை செக்ரட்டரியா கூப்பிட்டு பேச போறாங்க. யோ, திருடுறவங்கிட்ட நீ எப்படி வேணாலும் போய் சொல்லு, நாங்க திருடலை, எங்க சென்ட் 15 சென்ட் தான் இருக்குது, இல்ல எங்களுக்குள்ள பங்குனா ஏதோ கஷ்டத்துக்கு நாங்க வித்து செலவு பண்ணிட்டோம், மீதி 5 சென்ட் தான் இருக்குது, அதை நாங்க போய் அப்ரூவ் அலைய முடியுமா? எங்க வீட்டு சொத்து, எங்க வீட்டு மண்ணு, எங்க முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்சது, இதுக்கு நாங்க போக முடியுமா? இதுக்கு யாராவது 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்றோம், 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்றது தயாரா இருக்கீங்களா? அப்ப அது குறையா சொல்லிக்கிட்டு இருந்தா யாரும் வர மாட்டாங்க. இதுக்கு முன் வாருங்கள். நாங்க முன் வந்திருக்கிறோமா இல்லையா? முத்துசாமி முன் வந்திருக்காரா இல்லையா? முருகேசு முன் வந்திருக்காரா இல்லையா? இந்த மாதிரி நீங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்ப இதனால எனக்கு என்ன பயன்? நீங்க மற்றவங்களுக்காக வர்ற போது அது உங்க ஊர்ல நீங்க ஒரு பெரிய மனுஷனா தெரியுவீங்க. உங்க நல்லது கெட்டதை கண்டு உங்களுக்கு வெற்றி பிரச்சனைகள் வர்றதெல்லாம் தவிர்க்கப்படும். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். வெற்றி பிரச்சனைகள் வர்றது தவிர்க்கப்படும். நீங்க உங்களுக்கு சொந்தமா ஒரு பிரச்சனை போலீஸ்ல வருது, 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் செலவாகுது, அன்னைக்கு நீங்க எத்தனை நாள் கூடி சம்பாதிக்க முடியும்? அப்படி ஏதாவது ஒண்ணு வர்றது தவிர்க்கப்பட்டிருக்கும் நம்மள அறியாம. இதெல்லாம் உறுதியா நடக்குமா? நடந்தே தீரும். இதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு நல்ல சிறந்த மனிதரா வாழ்ந்து பழகினீங்கனாலே மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்துடும்.
நான் போகும்போது சொல்லுவேன், எந்த கோயிலையும் போய் கையேந்தி பொங்கல் சாப்பிட்றதுக்கு போகாதீங்க, நீங்க பரிமாறுற உழைப்பவாது கொடுக்கறதுக்கு போங்க. கொஞ்ச நாள் திரும்பிச்சு நீங்க 1 கிலோ அரிசி கொண்டு போய் ஏற்பாடு பண்ணி வழங்குற நபரா மாறுங்க. அப்போ உங்களோட எண்ணம் பூரா நம்ம போய் பொங்கல் சாப்பிடுற நபராவே போய் கூட்டத்துல தள்ளிக்கிட்டு இருந்தோம்னாலே இந்த பிரச்சனை எப்பவும் நல்ல எண்ணங்கள், நல்ல சுதந்திரங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யற நபர்கள், மற்றவங்களுக்கு துணைக்கு போற நபர்களா இருக்கு மாறணும்ன்றதான் எங்களுடைய கொள்கை. அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கிறோம். மற்றவங்க எல்லாருமே தவுகளை ஏதோ போற போக்குல 1க்கு 2 சொல்லிட்டு போற தவுகளை பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் தவுகள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த விவசாய சங்கமும் போராட்டம்ன்ற பேர்ல சும்மா ஏதோ ரோட்ல நின்று கத்திட்டாங்க. ரோட்ல நின்று கத்தனா என்ன யூஸ்? எங்களுக்கு பூரா ரெக்கார்டா இருக்கு. நாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்காக இறந்த தியாகிகளுக்கு அதிக ஏற்பாடு பண்ணி அதை நடத்துற சங்கம் மாறணும். நீங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க. மொத்தத்துல நாங்க எங்க பெருசு சங்கம்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் அவங்க பெருசுப்பாங்க. ஆனா எந்த கட்டத்துல பெருசுன்றத பாருங்க. இப்போ ஒரு காவேரி குண்டாறுல நாளைக்கு இருக்கு, விவசாய பிரச்சனை போடுவாங்க, அது அதிகமா தெரியலாம். வாட்ஸ்அப் போடுறாங்க, ஏதோ குளம் குட்டைகள்ல ஏதோ ஒரு மிருகங்கள் வந்து அடிச்சிருச்சு, சொந்த பந்தம் எல்லாரும் வேடிக்கை பார்த்து வருவாங்க, ஒரு தலைவர் வருவாங்க, அந்த இடத்துல போட்டோ எடுத்து போட்டுக்கிடுவாங்க. அப்ப பெரிய கூட்டமா இந்த சங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஏற்பாடு பண்ண கூட்டத்துல இந்த 10 ஆண்டுகள்ல எந்த சங்கம் ஒரே மாதிரி தொடர்ந்து நடத்தி இருக்கின்ற ஒரு வாட்ஸ்அப்ல பாருங்க, அப்பதான் தெரியும். சும்மா ஏதோ கதைக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மகிட்ட வந்தவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. முருகேசெல்லாம் தொடர்ந்து வர்றாரு, மாயலகு பாதரு, இந்த மாதிரி அவங்க எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களை கேளுங்க. நாங்க தியாகிகளை எப்ப நம்ம பேணி காற்று அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மரியாதை கொடுக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய வரலாறு, இந்த மண்ணுடைய வரலாறு, இந்த இயற்கையுடைய வரலாறு தொடர்ந்து போகும். சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க இந்த சொன்ன கோரிக்கை ஒண்ணும் விழல, விக்கல, அவர் சொன்ன மாதிரி பதிவு பண்ணல, லைன் கொடுக்கல, இந்த பகுதிகளில் என்ன பண்ணணும், பட்டா கொடுக்கல, இதை பூரா நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கொடுக்கிற வியோ நம்ம பட்டாதாரர் ஒரு 200 பேர் சேருங்க. எப்ப பொருள் இதுக்கு என்ன பிரச்சனை அதை படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஒரு காப்பியை வச்சுக்கோங்க. ரீகல் தான் என்னன்னே தெரியாது. எல்லாரும் ரீகல் ரீகல் இருக்கிற வாரிசு பூரா கையெழுத்து போட்டா அதான் ரீகல். எப்படி இருக்கிறவங்க பூரா கையெழுத்து போட்டிருந்தா பட்டா மாறுதல் பண்ண மாட்டேன், இல்ல சப்டிவிஷன் பண்ண மாட்டேங்கிறேன்னா நீக்க விடாதீங்க. ஆபீஸ் முன்னாடி உட்காந்துக்கோ. உங்களை மிதிச்சுட்டு போய் பண்ண முடியுமா? ஒருத்தர் மட்டும் ஒரு செல்போன், இன்னைக்கு இவ்வளவு நவீனம் வந்திருக்கு, இவ்வளவு அட்வான்டேஜ் வந்திருக்கு, அதுல ஒரு போட்டோ மட்டும் எடுங்க. நடக்குமா? நடக்குதுங்களா? அப்ப தானே நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு 4 காரியம் செஞ்சீங்கன்னா உங்களை ஊர்ல பார்த்தாலே சரி அவங்க தான் வர்றாங்கப்ப, எதுக்கு வந்து அந்த அதிகாரி செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. இதை நடைமுறையை நீங்க வெயிட்டா செய்யாம தானா போய் இன்னொருத்திட்ட சொல்லி இதை சொல்லணும்னா வெறும் வார்த்தையில சபதம் தான். அவங்க சொல்லிட்டு இருக்கிற காரணம் என்ன? இந்த இடத்துல ரைட் எரியுமா? இல்லைங்களா? இந்த முள் மரத்தை நம்ம இதா இருக்குது, சுத்தப்படுத்தணும், தானா சுத்தமாகணும். இப்ப இந்த மண்ணை கொட்டி வச்சிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தருடைய எழுப்புல கொட்டினதுனாலதான் வந்துடுது, தானா வருமா? இந்த மாதிரி எல்லாமே இயற்கையில நம்ம ஒரு செயல்பாட்டுகளை கொண்டு வரணும். அந்த செயல்திறன் மனிதர்கள் யாரு? அவங்களுக்கு கூட கீழே ஊருன்ற போது வெளியில அமைப்பு என்ன வேணாலும் நடக்கட்டும், ஊருன்ற போது மனிதர்கள் போது அந்த குடைக்கு கீழே செயல்படுறதுக்கு தயாரா இருக்கும். அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் சரி, இந்த ஊர்ல இந்த ஊராட்சி மன்றமா இருக்கட்டும், ஒன்றிய மன்றமா இருக்கட்டும், பேரூராட்சி மன்றமா இருக்கட்டும், மாவட்ட ஊராட்சி மன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், பார்லிமெண்டமா இருக்கட்டும், இருக்கிறதே இந்த 6 பிரிவு தான். இந்த 6 பிரிவும் நம்ம பார்த்து ஒரு எடுத்துக்கிட்டோம்னா 100% செயல்படும், 100% வெற்றியும் இருக்கும். அப்ப மனிதருக்கு தேவையானதான் கிடைக்கும். ஒரு மாவட்டத்துல என்ன நிதி ஒதுக்குறாங்க, அது இந்த நிதியவே எந்த பஞ்சாயத்து எந்த ஒன்றியம் நம்ப பின்தங்கி இருக்குதோ அதுக்கு என்னென்ன சேவை இதை செய்ய முடியும் நம்மளே. இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கும்போது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. நீங்க இந்த முன் வரிசையில இருக்கிறவங்க இதை பத்தி எல்லாம் யோசனை பண்றவங்க நிறைய செய்யுங்க. நிறைய இந்த அமைப்புல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்க என்ன தேவையோ இந்த அமைப்பை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.